தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: தேர்ந்தெடுக்கும் தேவன். இன்றைய மிஷனரி வெல்லஸ்லி பெய்லி. மண்ணில் பிறந்தது 28/4/1846 ஆண்டு. விண்ணில் சென்றது கிபி 1937 ஆண்டு. ஊர் அபிலெக்ஸ். நாடு அயர்லாந்து. தரிசன பூமி இந்தியா. தொழுநோயாளிகளை குறித்த கரிசனை உங்களுக்கு உண்டா? நம்மை சுற்றி இவர்கள் சாதாரணமாக நடமாடுவதை காண்கின்றோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்களை காண முடியாது. ஏனெனில் சமுதாயம் இவர்களை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருந்தது. ஆனால் இன்று அன்புள்ளம் கொண்ட நல்லுள்ளங்கள் இவர்களை ஊருக்குள் வரவும், மக்களோடு சரிசமமாக பேசவும், வாழவும் அவர்களை அன்பர்களாகவும் நண்பர்களாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. உண்மையாகவே நமது சமுதாயம் நல்ல மாற்றம் பெற்றுள்ளது என்பதில் ஐயமில்லை. இம்மாற்றத்திற்கு காரணம் யார்? இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்ட மிஷனரிகளே காரணம் என்றால் மிகையாகாது. அயர்லாந்தில் பிறந்த வெல்லஸ்லி பெய்லி உலக பிரகாரமாகவும் உல்லாசமாகவும் வாழ ஆவல் கொண்டவராக வாழ்ந்து வந்தார். ஆஸ்திரேலிய நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்தார். வாழ்க்கையை முன்னேற்ற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தன. அப்பொழுது ஆண்டவர் பெய்லியை நோக்கி பார்த்தார். அவரின் வாழ்வுக்கான திட்டத்தை உணர்த்தினார், செயல்படுத்த தூண்டினார். ஆத்துமபாரம் உள்ளத்தில் பாய ஆரம்பித்தது. இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார். தன்னை சுற்றி வாழ்ந்த ஏழ்மையான மக்களை பார்த்து வேதனை அடைந்தார். தொழுநோய் தொற்றிக்கொண்ட மனிதர்களின் வாழ்வை சீர்படுத்த ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்ததை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். 1873 ஆண்டு அயர்லாந்து சென்று பண உதவிகளை பெற்று மீண்டும் 1875 ஆண்டு இந்தியா வந்தார். லெப்ரசி மிஷனை ஆரம்பித்து தொழுநோயாளிகளின் வேதனைகளை நீக்கி மனமகிழ்வை கொடுத்தார். ஜப்பான், பர்மா, தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, சுமித்ரா தீவுகள் மற்றும் கொரியா நாடுகளில் இவர் பணி விரைவடைந்தது. இறைநாம மகிமை அடைந்தது. இவர் இதே நாள் 1846 பிறந்தார். அன்பரே, தொழுநோயாளிகளின் நலனுக்காக உதவிகளை செய்ய முன்வருவீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. திருசபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது, திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது என்கிறார் E.M. பவுன்ஸ்.